ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்லிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ ஓகே, லைக்கை மட்டும் போட்டு தள்ளிடுங்க. ஆளை போட்டு தள்ளி போய் சும்மா ஜஸ்ட்டு ஒரு காமெடிக்காக சொன்னேன், நல்லா இல்லை அந்த காமெடி அப்படியே குளி தோண்டி பார்த்துருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 17 வயசு பொண்ணாக இருக்காங்க. ஸோ அவங்க நியூயார்க் சிட்டியில் அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு உயில் கிடைக்கிது. அதில் கனடாவில் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஐலாண்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உயில். என்னடா சொல்கிறேன், நமக்கு ஐலாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி ரொம்ப இது பண்ணி அங்கே போகிறா. அங்கே போனக்கப்புறம் தான் அவளுக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கு. அங்கே அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க அம்மாவுக்கு இன்னொன்று ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறது அங்கே தான் ரிவீல் ஆகுது. இதுதான் கதையிலே பெரிய ட்விஸ்ட்டு. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஹீரோயின், அதாவது எந்த அளவுக்கு அது சந்தோஷமாக அப்படி தூக்கி போடுதோ அதே மாதிரி இந்த இது அப்படியே அவளை டேன் ஆக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துச்சு, அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத மீதி கதையாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இது முழுக்க ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இவங்க பேசியிருக்க விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அடல் கண்டென்ட் இருந்துச்சுங்க கொஞ்சம். அதனால் ஃபேமிலி ட்ராமாவோட ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தானே இருக்கணும். ஸோ அது ஃபேமிலி ட்ராமா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த வெப்சீரிஸை பொறுத்தவரைக்குன்னா ஒரு நார்மலான கதையை எடுத்து ஒரு வெப்சீரிஸாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப போட்டு இழுத்துருக்காங்கங்க. ஏன்னா நிறைய இன்ட்ரொடக்ஷனே பெருசாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸாக கொடுத்துருக்கலாம். அவ்வளோ ஒரு ஒர்க்கான மாதிரி எனக்கு தெரில. ஒரு ஆவரேஜ் வெப்சீரிஸ் தான். இதுக்கு அவ்வளோ 5க்கு ஒரு 2.6 வேணால் கொடுப்பேன்.